ஜாலியான ஆள். அவர் ஏன் மேபி எனக்கும் அவருக்குமான சிங்க் உடனே அது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்னை விட ஒரு 8 வயசு பெரிய ஆள் இருக்கிற ஒரு உருவமாக தான் அவரை பார்க்குறேன். அவர் அர்ஷத் தான். அவர் என்னை எப்படி பார்க்குறாருன்னா, என்னை விட 8 வயசு சின்ன ஒரு சித்துவை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் அவர் என்னை பார்க்குறாரு. அப்படி இருந்துட்டனால எங்கள் 2 பேருக்கும் இப்போ நான் ஏதாவது ஒன்று நினைக்கிறேன்னா டக்குன்னு அவரை பார்த்தே நான் புரிஞ்சுப்பேன். அவர் ஏதாவது நினைக்கிறாருன்னு நான் பார்த்து புரிஞ்சுப்பேன். ஓகே, இவனுக்கு தான் தேவை, இவனுக்கு தான் வரும்னு தெரிஞ்சுப்பார். அந்த பிளாக் ஷீப்பில் நாங்கள் இருக்கும்போதே நான் வந்து பிளாக் ஷீப்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு 1.5-2 வருஷம் தான். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் அங்கே ஒரு வேவ் லென்த் பயங்கரமாக செட் ஆகி நான் ஆஃபீஸ் போகிறதே அவர் பார்க்க தான். அவர் ஆஃபீஸ் வர்றதே நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், இருக்கும்போதே டீம் எல்லாரும் இருப்பாங்க, நானும் அவர் தனியாக உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், ஏதாவது எழுதிட்டு இருப்போம். தம்பி நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம்டா, அப்படி ஒன்று பண்ணலாம்டா, டக்குன்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணி ஒன்று டெவலப் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ப்ராங்க்கும் நாங்கள் பண்ணுறோம். அந்த ப்ராங்க்ல அவர் தான் என்ன உள்ளே கூப்பிட்டாரு. அந்த ப்ராங்க்ல ஒன்று பண்ணுறோம். எனக்கு அர்ஷத் கான் அப்படி இன்ட்ரடியூசிங் அர்ஷத் கான் பேர்லாம் போடுறாங்க. போட்டு அதில் ஒன்று கிடைக்குது, பயங்கரமாக இதாகிறாரு. அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் வந்து அதை பேசிக்கிட்டே இருப்பேன், என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணும். உன் எனர்ஜியை ஒட்டுமொத்தமாக போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க உனக்கு எது தேவை